பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17, 18, 19. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். இன்றைக்கு என்ன காரியத்தை பார்க்க போகிறோம்னா, நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய மீனிங்கும் சொல்லணும்ன்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், சொப்பனமும் சொல்ல மாட்டாரா, ஆனா அதனுடைய மீனிங்கும் சொப்பனத்தையும் சொல்லணும், மீனிங்கையும் சொல்லணும்ன்ற போது நீங்க சொல்லலைன்னா எல்லா ஞானிகளையும் நான் அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறான். அந்த நேரத்துல தானியேல் தன்னுடைய தோழர்களை அழைத்து தானும் அந்த ஞானிகளோடு அழியாதபடிக்கு அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக தன்னுடைய நண்பர்களையும் தன்னோடு சேர்ந்து அவன் ஜெபிக்க சொல்லுகிறான். யோசித்து பாருங்களேன், தன்னுடைய நண்பர்களும் அவனுக்காய் ஜெபிக்கிறாங்க. பரலோகத்தின் தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்த வேண்டும் என்று. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் புலப்படணும்னா பரலோகத்தின் தேவனை நோக்கி கேட்கும்போது அங்க மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படும். இங்கே தானியேல் பாருங்க, மறைப்பொருளை வெளிப்படுத்த பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் தன்னுடைய வார்த்தையை அவன் கத்தருக்கு நேராய் செலுத்தும் போது அங்கே 19வது வசனத்துல பாருங்க, ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஏதாவது மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படணுமா? ஐயோ, இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, என் கூடவே இருக்காங்க, ஆனா எனக்கு விரோதமா என்ன பண்றாங்கன்னு தெரியல, என் வீட்டுல காரியங்கள் எல்லாம் வேற மாதிரி போய்கொண்டு இருக்கிறது, வேற திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, இதற்கான காரியங்கள் என்ன என்று நீங்கள் மண்டையை குழப்பிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மறைப்பொருள் வெளிப்படணும்னா உன் பரலோகத்தின் தேவனை நோக்கி நீ உட்காரு. பரலோகத்தின் தேவனை நோக்கி அவருடைய சன்னிதானத்துல உட்காரும் போது கர்த்தர் மறைப்பொருளை உனக்கு வெளிப்படுத்த வல்லவர். தானியேலுக்கு வெளிப்படுத்தினவர் நமக்கும் வெளிப்படுத்துவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு லாஸ்ட் ஆக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. அப்பா, எங்களுடைய குடும்பத்துல எங்களை அறியாமல் அநேக காரியங்கள் நடக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு முன்பாக நன்றாக இருக்கிறவங்க மாதிரி இருக்காங்க, ஆனா சூழ்நிலைகளை பார்த்தா தவறாய் காணப்படுகிறது. அப்பா, இந்த காரியங்களை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க என்று யார் யார் இந்த நேரத்துல ஆண்டவரை உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரை தன்னை குறித்து ஆண்டவர் தன்னை சுற்றிலும் தவறான ஒரு ஆண்டவரை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இது நான் எதனால என்பது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஆண்டவரை யார் குழம்பிக் கொண்டு இந்த நேரத்துல இந்த செய்தியை கேட்கிறார்களோ, இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறாங்களோ, என் தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்துவீராக. யார் உண்மையாய் உண்மை தேடுகிறார்களோ, நீர் ஆண்டவரே உண்மையாய் உண்மை தேடுகிறவன் உண்மை கண்டடைவான். ஆண்டவரே உண்மையாய் உண்மை தேடுகிறார்களோ, ஆண்டவரே நீர் அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தானியேலுக்கு வெளிப்படுத்தினவர் எங்களுக்கும் மறைப்பொருளை வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே இந்த இரவுல ஆண்டவரே சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க. ஆண்டவரே நரம்பு வலிகள், மூட்டு வலிகள், இடுப்பு வழிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளை குறித்ததான ஒரு பாரம் ஒரு தகப்பனாருக்கு, பிள்ளைகளை எப்படி கடை சேர்க்க வேண்டும், பிள்ளைகளுடைய காரியத்தை எப்படி செய்யறது என்று நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். உங்களுடைய காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறது உங்களுடைய கண்கள் கண்டு நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். அப்பா, நீர் இவர்களுடைய ஜபத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை இவர்களுக்கு நீங்கள் பதில் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.